வணக்கம், திஸ் இஸ் ஜெயஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி டீம் ஃபேஷன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எனக்கு விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் வந்து எப்படி எனக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ஃபெஸ்டிவல் அது வந்து ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோராகவே நான் எப்படி ஒரு பிளானோட இருப்பேன், எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு வந்து ஃபெஸ்டிவல் அப்படின்னா இன்றைக்கி ப்ரீ பிளான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து இப்போ வந்து நான் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கிறேன். ஆக்சுவலி பூலாம் வச்சுட்டு தலைலாம் வந்து பின்னியிருக்கேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே டைமாக வந்து விநாயகரை வந்து நாங்கள் தண்ணியில் கரைக்கிற மாதிரி அந்த மாதிரி விநாயகர் தான் வாங்கியிருக்கோம். முன்னாடி போன வருஷம்லாம் வந்து ஜஸ்ட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்ருவோம், அப்படி தான் வந்து பண்ணுவோம். சரி இந்த டைம் வந்து அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம 3 days 5 days வந்து வச்சுருக்கிற சாமிக்கெலாம் வந்து படைக்கணும் இல்லையா, விநாயகருக்கு வந்து படைக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த 5 daysமே வந்து நான் ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருக்கிறேன். காலைல எழுந்தோடனே குளிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோம்லி லுக் ரேஞ்சில் தான் இருக்கிறேன். ஆக்சுவலி நான் அப்படி இருக்கவே மாட்டேன். இது ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. காலைல எழுந்தோடனே குளிச்சுட்டு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு பூ வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. பட் ஓகே, இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். உண்மையை சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் இருந்தேன்னா பெருசாக எனக்கு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. வைப்பு ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, வளன்னு பேசாமல் வந்து குயிக்காக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பிஃபோர் நாள் நைட்டே வந்து நான் நாளைக்கு என்ன சமைக்க போகிறேனோ அதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அப்பப்போ கட் பண்ணி வச்சுப்பேன். பட் ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம், டைம் சேவ் ஆகும்ல, நாளைக்கு நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பிஃபோர் நாள் நைட்டே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து சுண்டல் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். சுண்டல் அப்புறம் வந்து வெள்ளை உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன். எனக்கு வந்து பெருசாக ரெசிபீஸ்லாம் வந்து பண்ண தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து வெள்ளை கலர் உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு அந்த வடை மட்டும்தான் சுட தெரியும், எனக்கு வடையே வந்து வராது. நாளைக்கு பார்ப்பீங்க நீங்கள் என்னுடைய வடை எப்படி இருக்குன்னு. ஸோ ஏன்னா பெருசாக பண்ணதில்லை இல்லையா, அம்மா அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க, எனக்கு தெரியாது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். பிஃபோர் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு வீடை ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்லா கூட்டி நல்லா தொடச்சிட்டேன். இது வந்து ரெகுலராக நான் வீக்லி ட்வைஸ் பண்ணுவேன். பட் ஸ்பெஷல் டேங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் ஒரு 5 days 3 daysக்கு வந்து ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒன்று புதுசாக வந்து பிளான் பண்ணேன். எப்பயுமே வந்து கோலம் வந்து ஃப்ளவரில் தான் நான் வந்து போடுவேன். இந்த டைம் வந்து ஓகே கலர் மாவு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். எனக்கு கோலம் உண்மையாகவே வராது. ஊரில் வந்து போட்டதோட சரி, ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து நான் வந்து கோலம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணேன். அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சுத்தம். ஸோ அதை நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் ஃப்ளவர் கோலம் தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த டைம் வந்து பிளான் பண்ணல, சரி ஓகே நம்ம வந்து ஏன் வந்து கோலம் மாவு யூஸ் பண்ணி கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என் மைண்டில் அடிச்சுது. அதனால் வந்து டக்குன்னு போயிட்டு கோலம் மாவுலாம் வாங்கிட்டு வந்துட்டேன், கலர் பொடியும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஏன்னா எங்கள் அம்மா வந்து அந்த பொங்கல் டைம்லலாம் போடும்போது இந்த கலர் மாவை வந்து மிக்ஸ் பண்ணி தர சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் வந்து கலர் மாவு வந்து மிக்ஸ் பண்ணுவேன். கலர் மாவில் வந்து கோலம் மாவு ஒயிட் கலர் மாவு வந்து மிக்ஸ் பண்ணுவேன். பிகாஸ் அப்போ தான் வந்து அந்த நொரப்பு வரும், இல்லைனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் கோலம் போட்டிருக்கேன். டெய்லியும் வந்து அது ரொட்டீன் இல்லையா, ஸோ அதனால் வந்து கோலம் போட்டிருக்கேன். கலர் கோலமாகவும் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும். பட் ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு. பட் இப்போ தான் ரொம்ப ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து நான் பண்ணுறேன். ஸோ ஒயிட் கலர் மாவில் வந்து கலர்ஸ் பொடியெல்லாம் வந்து நான் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து அந்த நொரப்பு ஒயிட் கலர் மாவே வந்து கையில் எடுக்கிறதுக்கு
சுத்தமாக வராது. இதை வச்சு நான் எப்படி போட போகிறேன்னு நோ ஐடியா. நம்ம வீட்டிலலாம் வந்து மண்ணில் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ரெகுலராக ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரெகுலராக ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருந்ததுனால ஓரளவு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து ரொம்ப 3 or 4 years பேக் ஆகிடுச்சு. 4 yearsக்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து இந்த கலர் பொடியவே தொடுறேன். சாரி, கோலமாவு பொடியவே இப்போ தான் நான் தொடுறேன். இது எனக்கு எப்படி வரும்னே தெரியல. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எப்பயுமே வந்து ஃப்ளவர் தான் வந்து கலர் ஃப்ளவர்லாம் வாங்கி அந்த மாதிரி தான் கோலம் போடுவேன். அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தால் எப்போ தான் இதை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பிஃபோர் நாள் நைட்டே வந்து, ஏன்னா மார்னிங் வந்து கண்டிப்பாக டைம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து தம்பியை தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் நைட் 11-12க்கு தான் இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவன் இருந்தால் என்னால் பண்ண முடியாது. ஸோ காலையும் டைம் இருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பிஃபோர் நாள் நைட்டே வந்து மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி அழகாக வச்சுட்டேன். அப்போ தான் காலைல எழுந்து ஈஸியாக வந்து நமக்கு கோலம் போட வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு என்ன saree கட்ட போகிறேனோ அதை வந்து பிஃபோர் நாள் நைட்டே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். ப்ரீ ப்ளீட்டோடு எடுத்து வச்சுருவேன். பட் இந்த சாரீக்கு வந்து நான் ப்ரீ ப்ளீட் எடுக்கல. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற saree தான். ஸோ அதனால் ப்ரீ ப்ளீட் வந்து எடுக்கல. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஜுவல்ஸு, பேங்கிள்ஸ் வந்து நானே மேக் பண்ண பேங்கிள்ஸ் தான் இன்றைக்கி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து என்னுடைய மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி தனியாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூ, இந்த மாதிரி உதிரி பூ தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு கட்டவே தெரியாது பூ. இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து கட்டவே இல்லை. இப்போ இப்போ கட்டுறது வந்து 3rd டைமாக நான் கட்டிகிட்ருக்கேன். லாஸ்ட்டு 2 டைம்ஸாக வந்து ஓகே நம்மளே கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியோ, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளவர் தானே, கொஞ்சம் தள்ளி தள்ளி கட்டினா கூட தெரிஞ்சிக்காதில்ல நமக்கு. ஸோ அதனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நானாக கட்டிகிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே நான் ஹாஸ்டலில் இருந்ததுனால எனக்கு பெருசாக 6th நான் ஹாஸ்டல் தான். அதனால் எனக்கு பெருசாக வந்து எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டுக்கு வந்தாலுமே வந்து அம்மா என்னை எந்த வேலையும் விட மாட்டாங்க. அதனால் எனக்கு எதுவும் தெரியாது, விட்டாலும் செய்ய மாட்டேன், அது வேறு விஷயம். ஸோ அதனாலேயே அப்படியே போயிடுச்சு. இப்படி தான் வந்து நான் இந்த பெரிய பெரிய ஃப்ளவர்லாம் வந்து வச்சிட்டு இருந்தேன். அப்பயும் கொஞ்சம் அங்கங்கே மிஸ்டேக்லாம் ஆச்சு, அதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன், வீடியோவில் காமிக்கல. ஸோ இப்படி தான் வந்து அழகாக வந்து க்யூட்டாக நான் வந்து கட்டிட்டேன். முடிச்சோடனே ஆஹா நானாக கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா ஹாப்பியாக இருந்துச்சு, நான் இப்படிலாம் கட்டுறேனா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இருக்கிறதுனால எனக்கு பெருசாக தெரிஞ்சிக்கல. ஸோ வந்து சாமிக்கு எனக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளவர் வாங்கி வச்சுட்டேன். பிஃபோர் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனையே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து நல்ல ஒரு வைப்பாக இருக்கும். ஆக்சுவலி இது என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான். எப்பயாச்சும் தான் வந்து நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுருவோம். மற்றபடி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி ப்ராப்பராக அழகாக வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ். நாளைக்கு என்ன saree கட்ட போகிறேனோ அதை வந்து நான் இன்றைக்கே வச்சுருவேன். நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நெயில் பாலிஷ்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும். அடுத்து வந்து இந்த ஒரு மெகந்தி வந்து நான் மார்னிங்கே வச்சுட்டேன். மார்னிங் ஒரு 1 hour 2 hour வச்சுருந்தேன். நல்லா வந்து பிடிச்சிருச்சு. இன்னொரு கைக்கு வந்து என்ன நைட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ஃபுல் டே வந்து எனக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்ததுனால இன்னொரு கையில் வந்து என்னால் மருதாணி வைக்க முடியல. சரி ஓகே, நைட்டு தூங்கும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால் வந்து எல்லா ஒர்க்குமே சுத்தமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இதுதான் வந்து ஃபைனலாக நம்ம இதை தான் பண்ணிவிட்டு தூங்கணும். இதை பண்ணிட்டோன்னா அடுத்த வேலை என்னால் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் பிஃபோர் நாள் நைட்டே வந்து நாளைக்கு என்ன மேட்ச் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து நான் இந்த ஒர்க் மட்டும் பண்ணுறது இல்லாமல் என்னையும் நான் வந்து செல்ஃபாக வந்து அழகாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நான் அப்படி தான். ஸோ அதனால் வந்து எனக்கு மேட்சிங்காக வந்து நெயில் பாலிஷ், நாளைக்கு saree கட்டுறதுக்கு நெயில் பாலிஷ், அப்புறம் வந்து மெஹந்தியும் நானே வச்சுக்கிட்டேன். 2 கைக்குமே நானே தான் வச்சுப்பேன். என்னுடைய மேரேஜுக்கு கூட 2 கைக்குமே நானே தான் வச்சுக்கிட்டேன். யாரும் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணல. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இதை பற்றி தெரியாது. அதனால் நானே வந்து வச்சுக்கிட்டேன், யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல். ஸோ இந்த கையில் என்ன டிசைன் வச்சுருந்தனோ அதே தான் இந்த கையிலையும் வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி முடித்தோடனே அழகாக க்யூட்டாக நான் ஃபுல்லாக வந்து வச்சுட்டேன். நீங்களும் யாருமே ஹெல்ப் இல்லை அப்படின்னா நீங்களா சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், அது தானாக வந்துடும். ஒரு 2 times கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கே வந்துடும். யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை, யாராவது நமக்கு வச்சு விடுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டே பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஒரு saree தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஸோ முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ப்ளீட்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு தான் தூங்குவேன். ஆனால் இந்த saree வந்து ப்ளீட் எடுக்கல, நார்மலாக ஈஸியாக இருந்தது கட்டுறதுக்கு. அதனால் ஸோ கட்டி முடிச்சுட்டு இது வந்து மார்னிங் நான் 6 o'clock, இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் வந்து நான் ரெடி ஆகுறது. ஸோ மார்னிங்கே வந்து அழகாக ரெடி ஆகிட்டு ஒரு
கெட் ரெடி கூட ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ ரெடி ஆகிட்டு மார்னிங் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 அடுப்புலையும் வச்சுட்டு மின்னல் மாதிரி வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எனக்கு புதுசாக ஒரு புது வைப்பாக இருந்துச்சு. அருண் கூட காலையில் எழுந்து கேட்டாங்க, அதுக்குள்ளே எழுந்து கிளம்பிட்டியா, சாரீலாம் வந்து கட்டியிருக்க, எதுக்கு அப்புறமா கட்டியிருக்கலாமே, உனக்கு தானே கஷ்டமாக இருக்கும் சாரீ கட்டிக்கிட்டு ஒர்க் பண்ண அப்படின்னாங்க. பட் இதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல் டே வந்து குட் டே இல்லை, அதனால் நமக்கு நல்லா போகணும். அதனால் வந்து நான் நல்லா ரெடி ஆகிட்டு தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோலம், நான் தான் சொன்னேன் இல்லையா, கோலம் வந்து எனக்கு பெருசாக தெரியாது. அதனால் வந்து முதல்ல வந்து சாக்கால் வந்து போட்டுட்டு சாக் பீஸால் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கோலம் மாவால் போட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோலம் மாவை டச் பண்ணுறதுனால சுத்தமாக எனக்கு வரல. ப்ளீஸ் என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வளர்ந்ததே அப்படி தான். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறது, என் மேலே என்ன மிஸ்டேக், சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்படியே வச்சுட்டாங்க. பட் நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கெலாம் சரௌண்டிங்கில் இல்லை, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம். பெருசாக வந்து ஜாயின்ட் ஃபேமிலி கூட இல்லை, தனியாக தான் இருக்கிறோம். அதனால் எனக்கு பெருசாக தெரியாது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். அதனால் ஒன்று எனக்கு இதுவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி நானாக இஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், யாரும் எனக்கு சொல்லிலாம் தரல. ஸோ இப்படி தான் வந்து நான் ஒரு ஃபில்ட்ரு வச்சு வந்து கலர் பவுடர் வந்து போட்டிகிட்டு இருந்தேன். இது வந்து நான் முன்னாடியே வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பொங்கல் டைமில் கோலம் போட்டப்போ அதே மெத்தட் தான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணேன். கையால் போடுறது வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஃபில்ட்ரு வச்சு போடுறது வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி வேறு கோலம் போட்டிருக்கலாம், பட் இதுதான் வந்து இந்த வாசலில் குட்டியாக போட முடியும். அதனால் வந்து இதை தான் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏதோ அந்த மாவு ஒயிட் கலர் மாவுலாம் சுத்தமாக எனக்கு வரவே இல்லை. எப்படி வேணால் ஃப்ளவரில் தான் நான் வந்து இந்த வாசலில் போட்டிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் கோலம் மாவால் போட்டுட்ருக்கேன். புதுசாக தான் இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இனிமேல் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணணுன்ட்டு இருக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து கோலம்லாம் வந்து போட்டு முடிச்சிட்டேன். என்னுடைய சமையல் ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் முடிச்சுட்டு லன்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து இந்த ஒர்க் நான் வந்து பண்ணினேன். கோலம் போட்டதுக்கப்புறம் வந்து நான் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து ரெடியாக பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ளே வைப்போம்ல பூரணம், ஸோ அதுக்காக வந்து தேங்காய் திருவல் அதெல்லாம் வந்து பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட்டு, உள்ளே வந்து அருண் அப்போ தான் எழுந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹாய் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஆக்சுவலி டைம் பார்த்திங்கன்னா இப்போ 8 or 9 தான் இருக்கும். இவ்வளோ குயிக்காக நான் எழுந்து ஃபஸ்ட் டைமாக கிளம்பிகிட்ருக்கேன். இந்த கொழுக்கட்டத்துக்கு வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே வந்து அந்த ஒயிட் கலரில் வந்து செய்வாங்களா, அது வந்து எனக்கு டைம் ஆக ஆக ஒரு மாதிரி ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரியல, நான் யூடியூப் பார்த்து தான் ரெடி பண்ணேன். இந்த பூரணம் வந்து டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஆனால் அந்த கொழுக்கட்டை மேலே ஒயிட் கலரில் பண்ணுவோம்ல, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி கல் மாதிரி வந்திருந்தது. ஏன்னு எனக்கு தெரியல. யாராவது இருந்தால் எப்படின்னே எனக்கு தெரியல. நான் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். அவங்களும் வந்து நார்மலாக ஹாட் வாட்டரில் சால்ட்டு போட்டு தான் செஞ்சாங்க. நானும் அதே மாதிரி தான் பண்ணேன். பட் டைம் ஆக ஆக ஒரு மாதிரி திக்னஸ் வந்து அதிகமாகிடுச்சு. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு உண்மையாகவே தெரியல. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃப்ரெஷ்ஷாக சூடாக என்னால் சாப்பிட முடிஞ்சது. ஆனால் கொஞ்சம் லேட் ஆக ஆக அதுக்காகவே நான் கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நிறைய வேஸ்ட்லாம் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடை செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய வடையை பார்த்திங்களா, ஓட்டையே இல்லாமல் வடை இருந்துச்சு. ருத்ரனே ஒரு டைம் கேட்டிருக்கான், என்னம்மா வடைன்னா ஓட்டை இருக்கும், ஓட்டையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். எனக்கு ஓட்டை போட்டுலாம் வடை சுட வராது, இப்படி தான் வந்து வரும். ஏதோ என்னால் முடிஞ்சது வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா டைம் இல்லைல்ல, எல்லா வேலையும் நான் தான் பண்ணி ஆகணும். அதனால் வந்து ஏதோ என்னால் முடிஞ்சதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் படைக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ருத்ரனெல்லாம் வந்து இந்த மாலெல்லாம் வந்து போட சொன்னோம். அவன் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணான். ஸோ பூ எல்லாத்தையும் போட்டு விநாயகரை வந்து இந்த டைம் வந்து நல்லா ஒரு டெக்கர் பண்ணேன். இந்த டைம் வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து கரைக்கிற மாதிரி தான் வந்து கலர்ஃபுல்லாக வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி எங்களுக்கு பிளானே இல்லை, பட் வந்து அந்த இடத்துக்கு போனோடனே திருவிழா மாதிரி அழகாக வந்து விநாயகரை வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, அருணுக்கு வந்து விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களுடைய ஸ்ட்ரீட் வந்து விநாயகர் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் தான். அதனால் வந்து தெரியல, அவங்க சின்ன வயசுலேருந்தே அது பார்த்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரியே வந்து நான் அழகாக வந்து ரெடி ஆகிட்டு சாமிக்கு வந்து பூஜைலாம் பண்ணோம். என்னால் வந்து ஃபுல் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து ஷார்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன். நான் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து மேலே கொடுக்குறேன் ஷார்ட்ஸில். ஸோ அதில் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அழகாக வந்து இந்த மாதிரி வந்து விநாயகரை வந்து க்யூட்டாக ரெடி பண்ணி 2 பேரும் வந்து திருப்தியாக வந்து உட்காந்து சாமி கும்பிட்டோம்.
எனக்கு நல்லா இருந்துச்சு இந்த வைப்பு. ஸோ நீங்களுமே வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபெஸ்டிவல் டைம்லேயாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடியாகி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கொண்டாடுங்க. இது வந்து 5வது நாள் வந்து நாங்கள் விநாயகரை வந்து பீச்சில் வந்து கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஆச்சு நான் போடுறேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து இப்படி தான் போணுச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து நல்லபடியாக கொண்டாடியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, பிடிச்ச மாதிரி இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இலையில தான் வந்து அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இலையில தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். எனக்கு இப்படி தான் விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லபடியாக போணுச்சு. ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.